அண்ணன் வேகமாக ஓடத் தொடங்கினான். ஒரு கட்டத்தில் பாம்பு அவனை தீண்டி விட்டது. அவன் இறந்து விட்டான். அண்ணன் பொய் சத்தியம் செய்ததை அறியாத தம்பி இறந்துவிட்ட அண்ணனுக்கு உரிய காரியங்களை செய்துவிட்டு அண்ணன் வைத்திருந்த தடியை எடுத்தான். அதற்குள் ஏதோ கலகலவென்று சத்தம் கேட்கவே தடியை உடைத்துப் பார்த்தான். உள்ளே தங்க காசுகள் நிறைந்திருந்தன. அப்போதுதான் அவனுக்கு அண்ணனின் வஞ்சக குணமும் திருவட்டப்பாறையில் பொய் சத்தியம் செய்தது காரணமாகவே அவன் பாம்பு தீண்டி இறக்க நேரிட்டதும் தெரிய வந்தது. பொய் சத்தியம் செய்த அண்ணனை கொல்ல துரத்திய நாகத்தின் தலைப்பகுதி தும்பூரிலும் உடல் பகுதி அவனை துரத்தி வந்த வயல் பகுதியிலும் வால் பகுதி திருவாமாத்தூர் அபிராமேஸ்வரர் கோயிலில் அருளும் ஈஸ்வரன் கழுத்திலும் விழுந்தது. பொய் சத்தியம் செய்தவனை தீண்டியதால் தனக்கு ஏற்பட்ட பாவத்தை நீக்கிக் கொண்டு கோயிலில் உள்ள முத்தாம்பிகையின் திருமேனியில் ஐக்கியமாகிவிட்டது. முத்தாம்பிகைக்கு அணிவிக்கும் வெள்ளிக் கவசத்தில் நாகத்தின் வால் பகுதியை இன்றும் நாம் தரிசிக்கலாம். நாகத்தின் தலைப்பகுதி தும்பூர் தாங்கலில் நாகாத்தம்மன் என்ற பெயரில் தோன்றி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாள். நடுப்பகுதி